Hi, welcome to Kavi's recipe. Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய் அடை. அடைக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி, 1 கப் பருப்பு. இந்த பருப்பில் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது நாளையும் சேர்த்தா நமக்கு 1 கப் வரணும். அரிசியும் பருப்பையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவி அது ஒரு 2 மணி நேரம் ஊற விடணும். அப்படி ஊற விடும்போது 2 சிவப்பு மிளகாய் அதனோட சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இந்த 2 கப் அளவுக்கு இந்த சைஸ் சுரைக்காய் சரியாக இருக்கும். இந்த சுரைக்காயை கழுவி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல சிவப்பு மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 10 சின்ன சைஸ் பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா அரைக்கணும். அது ரவை பதத்துக்கு இருக்கணும். அதே ஜார்லேயே கட் பண்ணி வச்ச அந்த சுரைக்காயை சேர்த்து அரைக்கலாம். நம்ம முதல்ல சுரைக்காய் போட்டு அரைச்சிட்டோன்னா நமக்கு பச்சை கலரில் கிடைக்கும். நம்ம மாவு அரைச்சி அதே ஜாரில் அரைச்சதுனால சுரைக்காயோட பேஸ்ட்டு இந்த கலரில் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்தோடனே வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்து, தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து அது நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் போட்டு நல்லா வதக்கி அந்த வதக்குனதை மாவோட சேர்த்துக்கலாம். வதக்கின வெங்காயத்தை மாவோடு சேர்த்து நல்லா அதை கலக்கி விடணும். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு அந்த தோசைக்கல் காஞ்ச உடனே அந்த மாவை எடுத்து தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா அந்த மாவு நல்லா இழுக்க வரும். மெல்லிசா எந்த அளவுக்கு இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து ஊற்றிக்கலாம். இந்த அடையை சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த அடைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நடுவில் கொஞ்சம் சின்னதாக ஓட்டை போட்டு அதுலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடை நல்லா வெந்த உடனே அதை திருப்பி போடணும். அடை கொஞ்சம் மேலே வந்துருக்கு பாருங்கள். இப்போ அதை சைட்லலாம் எடுத்து விட்டு திருப்பி போடணும். திருப்பி போட்டதுக்கப்புறமாவும் அதை சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அடையும் நல்லெண்ணெயும் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வரும் நமக்கு. இப்போ சுரைக்காய் அடை ரெடியாக இருக்குது. அது கூட பூசணிக்காய் அவியலும் சர்க்கரையும் சேர்ந்து நம்ம பரிமாறலாம். இது ரெண்டும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த அடைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சுரைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இந்த வெயில் காலத்தில் நம்மளோட உடம்பை கூல் பண்ணிக்கிறதுக்கும், டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கெலாம் இது ஒரு நல்ல மருந்து. அடிக்கடி உணவு சேர்க்குறது, கூட்டாவோ பொரியலாவோ சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் நம்ம சேர்த்து அந்த சுரைக்காயோட பயனை முழுமையாக அடையலாம். Subscribe, like and share this video. Thanks for watching.